எனக்கு ஒரு சம்பவம் எங்களுடைய ஊழியத்தில் நடந்தது ஞாபகம் வருகிறது. எனக்கு திருமணமான போது என் மனைவியும் பீகாருக்கு தன்னை ஒப்புக் கொடுத்திருந்தாள். ஆகையினால் தான் ஒருவரை ஒருவர் பார்க்காமல், போட்டோவை தானும் பார்க்காமல், அவளுக்கு அதிக விவரங்கள் எனக்கு தெரியாமல் அந்த திருமணம் ஒழுங்கு செய்யப்பட்டது. இல்லை, ஒரு சிலருக்கு இங்கே தெரிந்திருக்கும், என்னுடைய மனைவியின் முகத்தை நான் திருமணத்திற்கு 3 மணி நேரத்துக்கு பின்புதான் பார்த்தேன், இதுதான் எனக்கு மனைவியா என்று. எங்களை இணைத்ததெல்லாம் பீகாருக்கு அழைப்பை பெற்றிருக்கிறாள், என்னோடு கூட ஓடி வருவதற்கு அவளுக்கு பலன் இருக்கும் என்று சொல்லித்தான் அவளை நான் திருமணம் செய்ய நேரிட்டது. திருமணத்தின் அன்றே ஒரு முழு இரவு ஜெபத்திலே பேசுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தபடினால நான் அப்பொழுதுதான் அவளிடத்தில் 2 வார்த்தை பேசும்படியான ஒரு சூழ்நிலை நேரிட்டது. ஏனென்றால் திருமணத்தின் போது எல்லாரும் இருந்தார்கள், மற்றவர்கள் இருந்தார்கள், மற்றவர்களோடு கூட பேசுவதற்கு தான் போதுமானதாக இருந்தது. நான் ஆல் நைட் பிரேயருக்கு அங்கே தூத்துக்குடி பட்டணத்தில் நான் பேச போகும்போது வழியில் அவளை கூட்டிக் கொண்டு போகும்போது நான் கேட்ட முதல் கேள்வி, நான் கொஞ்சம் கடபடியான பிரசங்கியாரு, என்னை திடீர்னு கொன்றுவாங்க, நீ விதவையாவதற்கு ஆயத்தமாயிரு. அதான் நான் பேசின முதல் ஹனிமூன் லாங்குவேஜ். ஆனால் கர்த்தருடைய பரிசுத்த நாம சொத்து அவள் சொன்னாள், என்னையும் ஆண்டவர் அழைத்திருக்கிறதுனால் என்ன வந்தாலும் நானும் ஊழியத்தை நிறைவேற்றி விட்டுதான் நான் இந்த ஊழியத்தில் பங்கு பெறுகிறேன் என்று சொல்லி தன்னை ஒப்புக் கொடுத்த ஒரு மனைவி. மிகுந்த கனவுகளோடு கூட வந்திருக்கிறாள், மிகுந்த எதிர்பார்ப்போடு கூட வந்திருக்கிறாள். அவள் பார்த்த ஊழியக்காரர்கள் ஊழியக்காரிகளுடைய நிலைமையை கண்டவள். அவளுக்கு பெரிதாக பீகாரை தெரியவும் செய்யாது. அவளிடத்தில் நான் மனவிட்டு பேசுவதற்கான சந்தர்ப்பங்களும் இல்லை. அவளை நான் பீகாருக்கு கூட்டிக் கொண்டு போகும்போதுதான் அவளிடத்தில் கொஞ்சம் எங்கே படித்தாய், எப்பொழுது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டாய், எப்படி ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தாய் என்றெல்லாம் நான் பேச ஆரம்பிக்கிறேன். நீங்கள் அதை நினைத்தும் பார்க்க முடியாது. என்னுடைய பழைய காரியங்களை உங்களுக்கு சொல்வேன் என்றால் அது புரியும் என்பதற்காக நான் சொல்கிறேன். அந்த நாட்களில் ஒரிசாவில் பெரிய வெள்ளம் வந்து விட்டபடினால அந்த ஒரிசாவின் வெள்ளத்தில் ரயில்கள் எல்லாம் தடை செய்யப்பட்டு விட்டதினால நாங்கள் வேறு சுற்று வழியாக விசாகப்பட்டினத்திலிருந்து வேறு வழியாக ஜாம்ஷெட்பூர் என்கிற இடத்திற்கு போய் அங்கே இருந்து 14 மணி நேரத்திற்கு நாங்கள் போய் அங்கே இருக்கிற இடத்துக்கு சேர வேண்டும். என் மனைவிக்கு ஒரு ஹிந்தி வார்த்தையும் தெரியாது, என் மனைவிக்கு பீகாரை குறித்து தெரியாது. இப்படிப்பட்ட நேரத்தில் அவளுக்கு மாத்திரம் ஒரு சீட் கிடைத்தது முன்னாலே இருப்பதற்கு. முன்னால அவளை உட்கார வைத்துவிட்டு திருமணத்திற்கு வந்த பொரிசுகள் எல்லாம் பின்னதாக வைத்துவிட்டு நான் அவளுக்கு காவல் காக்குவது போல பொருட்களை காவல் காத்து நான் 6 மணிக்கு புறப்பட்ட அந்த பஸ்ஸில் நாங்கள் ஏறினோம். 6:30 மணிக்கு லைட் எல்லாம் அணைத்து விட்டார்கள், உள்ளே இருக்க லைட்டை எல்லாம். என்றால் பீகார் டிரான்ஸ்போர்ட்டை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் எல்லாம் தெரியும். ஏனென்றால் முன்னால லைட் போட்டால் உள்ள லைட் போட முடியாது, ஏன்னா பேட்டரி அவ்வளவு வீக்காக இருக்கிறது என்று உள்ளே இருக்கிற எல்லா லைட்டையும் அணைத்து விட்டார்கள். 15 நிமிடத்திற்குள்ளாக என் மனைவி கூப்பிடுகிறாள், பாருங்க காப்பாத்துங்க. எனக்கு விளங்கல, நான் பொருட்களை பாதுகாப்பதா அல்லது முன்னாலே இருக்கிற மனைவியை பாதுகாப்பதா என்று நினைத்து விட்டு பொருட்களை ஆண்டவர் பார்த்து கொள்ளட்டும் என்று பின்னதாக விட்டுவிட்டு நான் அவளுடைய சீட் பக்கத்தில் 14 மணி நேரங்கள் நான் ஸ்டாண்டிங் டிக்கெட்ல பக்கத்தில் நின்று நான் 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை என்ன நடந்தது என்றால் அவளை எல்லாரும் அல்ல, சில பக்கத்தில் இருக்கிற விஷமம் பிடித்த ஆண்கள் கன்னத்தை தொட்டு கிள்ளி இருக்கிறார்கள். அவள் அது பயந்து நடுங்கி விட்டாள். முதலாவது பீகாருக்கு வருகிறாள், அவளுக்கு ஒரு நடுக்கம். ஆகினால் தான் என்னை பார்த்து காப்பாற்றுங்கள் என்று சொல்லி இருக்கிறாள். அவளுக்கு சுற்றி 15 நிமிஷத்துக்கு ஒரு தடவை யாராவது தொடுறானா இல்லையான்னு பார்த்துக்கிட்டே 14 மணி நேரம் பத்திரமாய் கொண்டு அவளை பீகாரில் சேர்த்தேன். முதல் நாளிலேயே பீகாரில் கால் வைத்த முதல் நாளிலேயே அவருடைய கனவுகள் எல்லாம் தகர்ந்தது போல தெரிந்தது. அங்கே வந்து பார்த்தால் ரோட்டிலே பெண்களை பார்க்க முடியவில்லை. நாங்கள் ஒரு சின்ன பட்டணத்தில் தான் இருந்தோம், ஆனால் பெண்களை பார்க்க முடியவில்லை. யாரிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்வது அவளுக்கு தெரியவில்லை. பெண்களிடத்தில் பெரிய பெரிய ஊழியத்தை செய்வன் என்று ஒரு கற்பனையோடு கூட வந்திருந்த அவள் தடுமாறுகிறாள். நான் கூட்டிக் கொண்டு போக முடியாது, ஏன்னா நான் அந்த நாட்களில் காவி உடை போட்டிருந்தேன். ஆகினாலே எல்லாரும் சொன்னாங்க, சன்னியாசி எங்க இருந்தோ ஒரு கடத்திட்டு வந்து கூட வச்சிருக்கிறான் என்று. என்னுடைய மனைவியோ அங்கே போடுகிறது போல இந்த நெத்தியில
பெரிய அந்த சிகப்பு பவுடரை பூசிக்கொள்ள இல்லை அல்லவா? ஆகினால் அவர்கள் நினைத்தார்கள் எங்கேயோ இருந்து கடத்தி கொண்டு வைத்திருக்கிறார் என்று நினைத்தார்கள். ஆகினால் நான் கூட்டிக் கொண்டு போனால் பின்னாலே விசில் அடிக்கிறார்கள். நான் அவளை அநேக நேரங்களிலே சைக்கிள் ரிக்ஷாவிலே முன்னால வைத்து சைக்கிளிலே பின்னாலே போயிருக்கிறேன். நான் கூட உட்கார்ந்து போக முடியாது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தள்ளிவிட்ட போது நான் அவளை தனியாக விட்டு எங்கே போகிறோம் என்று தெரியாது. ஏனென்றால் ஒரு ஆலயமும் இல்லை, ஒரு கிறிஸ்தவர்களும் இல்லை, ஒரு விசுவாசியும் இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வைக்கப்பட்டிருந்த நாங்கள் ஊர் ஊராக சுவிசேஷத்தை சுமந்து செல்வதற்கு நான் போய் வருகிறேன் என்று சொல்லுவேன் ஒழிய எப்ப வருவேன் என்று சொல்ல தெரியாது. எனக்கு அழைப்பில்லை, ஆட்களை தெரியாது. ஆகையினாலே ஒவ்வொரு கிராமமாய் நான் பொண்ணு விட்டு எப்ப வருவேன்னு தெரியாது. இந்த நேரத்தில் என் மனைவி தனிமை அதிகமாக உணர்ந்தாள். ஐயோ, நான் வெளியே போய் சுவிசேஷம் சொல்வதற்கு அங்கே பேசுகிற மக்கள் லோக்கல் டயலக்ட் என்று சொல்வார்களே, அந்த உள்ளூர் பாஷையை பேசுகிறார்கள். ஹிந்திகள் படித்து கொஞ்சம் தேறிவிட்ட போதிலும் கூட அது அவர்களுக்கு விளங்கவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் அவள் ஜெபிக்க தன்னை ஒப்பு கொடுத்திருந்தாள். ஆனால் என்னிடத்தில் சொன்னாள், டாடி, நான் 40 பிள்ளைகளை, அநாதை பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து அந்த விடுதியிலே கொஞ்ச காலம் பணியாற்றினேன். என் தாயும் தகப்பனும் சேர்ந்துதான் நீ இப்படி இருக்கக்கூடாது என்று சொல்லுங்களோடு கூட திருமணம் செய்தார்கள். ஆகையினால் கொஞ்சம் குழந்தைகளையாயிலும் அநாதையாய் நக்சல்பாரிகளால் வெட்டி வீழ்த்தப்பட்ட அநாதை பிள்ளைகள் இருக்கிறார்களே, அவருடைய பிள்ளைகளை எடுத்துக்கொண்டு எனக்கு தாருங்கள், நான் பார்க்கிறேன். நான் அந்த நாளில் சொல்லிவிட்டேன், இப்படி பிள்ளைகளை பார்ப்பதெல்லாம் நமக்கு கூடாத காரியம். அது நம்முடைய ஓட்டத்தை இழுத்துவிடும். பிள்ளைகளை பார்த்து கொண்டே நீ இருந்து விடுவாய் என்றெல்லாம் அவளிடத்தில் நான் சொல்லி அவளை அல்ல தட்டி கொண்டிருந்த போது திடீரென்று ஆண்டவர் சில வருடங்கள் கழித்து ஒரு நண்பர் மூலமாக என்னோடு கூட இடைப்பட்டார். அவர் சொன்னார், ஐயா, நான் 50 பிள்ளைகளை தாங்குகிறேன். நீங்கள் நன்றாக ஊழியம் செய்கிறீர்கள். நீங்கள் இதோடு கூட இந்த பிள்ளைகளையும் பராமரிப்பதற்காக சேர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னபோது நான் சொன்னேன், இது எனக்கு உரிய காரியம் அல்ல என்று சொல்லி பார்த்தேன். அவர் என்னை வலுக்கட்டாயம் படுத்தினபடினாலே இறுதியாக 50 தராதீர்கள், 15 பிள்ளைகளை தாருங்கள், நாங்கள் அவர்களுக்கு தாயாக தகப்பனாக வாழ்ந்து வருகிறோம் என்று சொல்லி 15 பிள்ளைகள் விசேஷமாக நக்சல்பாரிகளால் அழிக்கப்பட்ட குடும்பத்தில் எடுத்து நாங்கள் வளர்க்க ஆரம்பித்தோம். அதில் ஒரு பிள்ளை ஷைலி என்று அவளுக்கு பெயர். ஷைலி ஒரு வெட்க சுபாவம் உள்ளவள், 5 வயது நிரம்பிய அழகான குழந்தை. அவளுக்கு சரியாக பேசுவதற்கு கூட நன்றாக திணறுவாள். அப்படிப்பட்ட பிள்ளையை 4 ஆண்டுகள் என்னுடைய மனைவி மடியிலே போட்டே வளர்த்தாள் என்றே சொல்ல வேண்டும். 4 ஆண்டுகள் கழித்து அவருடைய உறவினர்கள் வந்து, அம்மா, நீங்க தான் எப்பவுமே என் பிள்ளைங்களை பார்க்கறீங்க, எங்களுக்கும் குடும்பத்தில் ஒருத்தர் சிலர் இருக்கிறாங்கன்னு அவளுக்கு தெரியணும், அதனால அவளை அனுப்பித்தாருங்கள் என்று சொன்னார்கள். அவளுக்கு அப்பொழுது 9 வயது. அனுப்பித்தார போது சரி, அவர்கள் கேட்கிறார்களே, கெஞ்சி கேட்கிறார்களே, 10 நாட்களுக்கு தானே கேட்கிறார்கள் என்று நாங்கள் அனுப்பிவிட்ட போது அந்த பிள்ளை திரும்ப வரவே இல்லை. எங்களுக்கு தெரியவும் இல்லை. கூட்டிக் கொண்டு போனவர்கள் தங்களுடைய முகவரியை எங்களுக்கு கொடுக்கவோ அல்லது போனிலே கான்டாக்ட் பண்ணவோ எங்களுக்கு கூடாத நாட்கள் அந்த நாட்கள். பலரை அனுப்பி பார்த்தோம், அவளை கண்டுபிடிக்க முடியவில்லை. இறுதியாக எங்களுக்கு சொல்லப்பட்டது, அவளை ஒரு கிரிமினலுக்கு திருமணம் செய்து 9 வயதிலே திருமணம் செய்து கொடுத்து விட்டார்கள் என்று சொன்னார்கள். She was only 9. நல்லா கவனிங்க. போக்கிரியாய், துப்பாக்கி ஏந்தினவனாய் சுற்றி திரிந்து சின்ன சின்ன கான்ட்ராக்ட் மாட்டம் எடுத்து வாழ்க்கை நடத்தி கொண்டு மற்றவர்களை கொள்ளையடிப்பதும் மற்றவர்களுக்கு பயமுறுத்துவதும் தான் அவனுடைய தொழிலாக இருந்த அந்த மனுஷனை அவள் வேறு வழியில்லை என்று திருமணத்தில் இணைத்து வைத்தார்கள். ஆனால் அந்த வீட்டுக்கு போகும்போது 4 ஆண்டுகள் நாங்கள் போட்டிருந்த சின்ன விதை அவளுக்குள் மரமாகின்றது. அவளுடைய விசுவாசம் கட்டப்பட்டிருந்தது. அதிகமாக பேசாதவள்,
அது எதை நம்புகிறாள் என்று கூட தெரியாது இருந்த நாட்களில கிறிஸ்துவுக்குள் அவளை வேர்பிடிக்க செய்வதற்கு என் மனைவியினுடைய பிரயாசம் வீண் போகவில்லை என்பதை திருமணம் செய்து தன்னுடைய புருஷன் வீட்டுக்கு போகும்போது அவர்கள் தங்களுடைய மத சடங்காரத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லும்போது அவள், நான் இயேசுவின் பிள்ளை, நான் மாற மாட்டேன், நான் இதற்கு முன்னதாக மண்டியிட மாட்டேன் என்று சொல்லி துணிச்சலாக நின்று அவள் நின்ற போது அதே துப்பாக்கியை மறுபடியும் எடுத்துக்கொண்டு நெஞ்சிலை நிறுத்தி, என்ன செய்கிறாய் என்று நினைத்துக்கொள் என்று சொல்லி அவளை அங்கேயே வீட்டை விட்டு அனுப்பிவிட்டான் அந்த கொடூரமான மனுஷன். சில மாதங்களுக்கு பிறகு அவளுக்கு மறுபடியும் கணவன் வீட்டிலிருந்து ஒரு அழைப்பு வருகிறது. என்ன? கணவனுடைய தம்பி மிகவும் வியாதிப்பட்டிருக்கிறான், ரத்தம் ரத்தமாய் கக்குகிறான், டாக்டர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை, அதை எப்படியாயிலும் காப்பாற்ற வேண்டும் என்று பல மந்திரவாதிகளை அழைத்தார்கள், முடியவில்லை. மருத்துவமனைக்கு சென்றார்கள், முடியவில்லை. கடைசியாக இறுதியாக இவள் ஒரு தெய்வத்தை சொன்னாலே, அந்த இயேசுவை ஒருவேளை கூப்பிட்டால் என் தம்பி பிழைத்து விடுவான் என்று தன்னை தம்பியை நேசித்த அந்த மனுஷன் ஆள் அனுப்பி இவளை கூப்பிட்டு விட்ட போது அவளுக்கு முன்னதாக மறுபடியும் அதே துப்பாக்கியை வைத்து அவளை மிரட்டுகிறான். நீ ஜெபம் பண்ணுகிற இயேசு உண்மை என்றால், என் தம்பி உயிரோடு எழுப்பான் என்றால் அவனுக்காக ஜெபி, அவன் உயிரோடு எழும்ப வேண்டும், அப்பொழுது நானும் நம்புவேன் என்று. அந்த சின்ன பெண் என்ன சொன்னா தெரியுமா? இது இயேசுவுக்கு லேசான காரியம், நீ மட்டும் எனக்கு ஒரு உறுதி கொடுக்கணும். துப்பாக்கி தூர போட்டுட்டு வேத புஸ்தகத்தை எடுத்து நம்ம 2 பேரும் ஊழியம் செய்ய வேண்டும் என்று எனக்கு உறுதிமொழி கொள், நான் ஜெபிக்கிறேன் என்று சொன்னார். வேற வழியின்றி இந்த மனுஷன் அங்கே முழங்கால் படியிட்டு அவளோடு கூட சேர்ந்து, அவளுக்கு தெரிந்ததெல்லாம் 2-3 சண்டே ஸ்கூல் கோரஸ் தான், அதை பாடி பாடி 20வது நிமிஷத்துல செத்து போன நிலையில இருந்த பையன் எழுந்து நின்று எனக்கு சாப்பாடு கொடுங்கள் என்று சொன்ன போது அந்த உறவினர்கள் எல்லாம் அதை ஆட்டி விட்டது. அவனும் துப்பாக்கி தூக்கிவிட்டு 2 பேரும் அவர்கள் வீட்டிலேயே ஊழியத்தை ஆரம்பித்து விட்டார்கள். பைபிள் தெரியாது, ஒன்று தெரியும், இயேசு உயிரோடு இருக்கிறார், இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று மாத்திரம்தான் தெரியும். வேத புஸ்தகம் இருக்கிறது, வாசித்தால் நமக்கே அநேக நேரங்களில் விளங்குவதில்லையே. அப்படி இருக்கும்போது முற்றிலுமாக புதிதான அவனுடைய கைகளிலே அவள் வைத்திருந்த அந்த வேத புஸ்தகம் அவனுக்கு ஒளி தர தர அந்த வசனங்களை வாசித்து வாசித்து ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஏராளமானவர்கள் விடுதலையானதினாலே அந்த செய்தி சில மாதங்களுக்கு பிறகு எங்கள் காதுகளில் வந்தபோது ஓடோடி சென்று அவர்களை அழைத்து கொண்டு வந்து நம்முடைய பைபிள் ஸ்கூலில் படிக்க வைத்து அவனை நாசரிகஞ்ச் என்கிற இடத்துல நாங்கள் ஊழியத்திலே உட்கார வைத்தோம். கவனியுங்கள் அருமையானவர்களே, எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நம்முடைய முயற்சிகள் வெற்றி பெற்று விட்டது. ஆண்டவர் ஒளியேற்றின அந்த மகள் இன்றைக்கு இன்னொரு குடும்பத்துக்கும் ஒளியேற்றி விட்டாள் என்கிற சந்தோஷம். அதோடு மாத்திரமல்ல, 2 பேரும் சேர்ந்து மற்றவர்களுக்கும் ஒளியேற்றப்படுத்தி விட்டார்கள் என்கிற பெரிய சந்தோஷம் எங்களை ஆட்கொண்டிருந்தது. ஆனால் அந்த நாசரிகஞ்சி பகுதிகளிலே ஒரு வியாபார குடும்பம், 4 மருமக்கள்மார்கள் அவர்களுக்கு விரோதமாக செய்வினை செய்யப்பட்டிருந்த போது அந்த செய்வினை நிமித்தமாக ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு மருமகள் நாயைப் போல 4 காலால் நடப்பாள், நாக்கை வெளியே தள்ளி கொண்டு நடப்பாள். அதைத்தான் அந்த குடும்பம் அனுபவித்து எல்லா பொருட்களையும் செலவழித்தும் வியாபாரத்தில் நஷ்டம் வந்த போதிலும் ஒன்றும் செய்ய முடியாத நிலையில இந்த தம்பதியரை அவர்களுக்கு வந்து சந்தித்து, ஐயா எங்க வீட்டுக்கு வந்து நீங்க பிரசங்கம் பண்ணுகிற இயேசுவை எங்களுக்கு சொல்லுங்கள் சொன்ன போது இவர்கள் 2 பேரும் அங்கே போனதினால அவர்கள் பூரணமாக விடுதலையானார்கள். அந்த விடுதலையாக்கப்பட்ட அவர்கள் ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். அங்கே ஒரு சின்ன ஆலயத்தை கட்டியிருந்தோம், அந்த ஆலயத்துக்கு வர ஆரம்பித்தார்கள். வர ஆரம்பித்த போது இவர்களுடைய சாட்சியை கேட்டு மற்றவர்களும் வர ஆரம்பித்த போது அங்கே கூட்டம் அதிகமானதை கண்ட சத்துரு, இந்த அக்கினி பொறியினால் தானே இது நடந்தது, இவனுடைய வெளிச்சம் தானே இந்த விடுதலையாக்குகிறது என்று சொல்லி ஒரு நாள்
ஞாயிறு ஆராதனை நடந்து கொண்டிருக்கும் போது ஒரு வெடிகுண்டை கொண்டு கூட்டத்தின் மத்தியிலே வெடித்து, பாயிண்ட் பிளாங்க் என்று சொல்வார்களே, குறிவைத்து துப்பாக்கியால் அந்த மனிதனை சுட்டான். 3 குண்டுகள் அவர் மேலே நேரடியாக வருகிறது. ஆனால் தெய்வீகமாக ஆண்டவருடைய கிருபையினாலே அவைகள் அவனுடைய இருதயத்தில் படவில்லை, மாறாக குடலிலே பட்டு குடல் முழுவதுமாக அங்கு அறுக்கப்பட்டு போன நிலையிலே அவனை கொண்டு வந்தார்கள். 9 மாதங்கள், ஏனென்றால் 9 இன்ச் அந்த குடலை வெட்ட வேண்டிய சூழ்நிலை இருந்தது. அதை வெட்டி அதை சரி செய்து அவர்களை 9 மாதங்கள் நாங்கள் எங்களை அரவணைப்பிலே வைத்து பிள்ளைகளைப் போல பார்த்து, மறுபடியும் நான் அவனை பார்த்து கேட்டேன், எங்கே போக விரும்புகிறாய்? ஊழியத்தை தொடர்வதற்கு எங்கே போக விரும்புகிறாள்? அவன் சொன்னான், எங்கே சுடப்பட்டேனோ அங்கேயே போவேன். ஐயா, வட இந்தியில ஆண்டவர் எழுப்பி தந்திருக்கிற இந்த தெய்வீக பயம் இல்லாமல் தைரியமாக நிற்கக்கூடிய ஊழியர்களுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் தான் வேண்டாம் தம்பி, ஷைலியை நாங்கள் மகளைப் போல நடத்தி விட்டோம், ஆகினாலே நீ ஆவிக்குரிய உறவுல மாத்திரமல்ல இந்த உறவிலே வந்திருக்கிறபடினால உன்னை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி வாரணாசிக்கு அருகாமையில் உள்ள ஜமுனியா என்கிற இடத்துல 45 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஜமுனியா என்கிற ஊரில் அந்த கங்கை நதி ஓரத்திலே அவர்களை ஊழியம் செய்ய வைத்தோம். அங்கேயும் அது 300 பேரை கொண்ட சபையாக உருவாக கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. 3 மாதங்களுக்கு முன்னதாக அவர்கள் ஆராதனை நடத்தி கொண்டிருக்கும் போதே போலீஸ் அவரையும் அவருடைய மகனையும், சின்ன பையன் அவனையும் இன்னொரு சகோதரியையும் இன்னும் 3 மூப்பர்களையும் பிடித்துக்கொண்டு ஆராதனை நடுவில் இருந்தே எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நாங்கள் வீட்டிலே கெஞ்சினதெல்லாம், ஆண்டவரே அந்த பொறியை நீ துப்பாக்கியினால் அழிக்கப்படாதபடி காத்தீர். அந்த பொறியை நாங்கள் போட்ட அந்த வெளிச்சத்தை, அந்த சூழ்நிலைகள், அங்கே இருக்க காரியங்கள், அந்த மகளுடைய வைராக்கியத்தினால் நீ காத்துக்கொண்டு அவனையும் ரட்சித்து அவர்கள் மூலம் இன்றைக்கு அந்த குடும்பத்திலையும் பெரிய கிரியை செய்து அந்த மகள்களை எழும்பி சுவிசேஷத்தை சொல்வதற்கு அவள் வேகமாக ஓடிக்கொண்டிருக்கிற அந்த சூழ்நிலையில இந்த புதிய இடத்துல அவர்களுக்கு ஆபத்து, இப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தது. எப்படியாயிலும் சத்துரு பொறியை அழித்து விட வேண்டும் என்பதில் கவனமாயிருக்கிறான். நன்றாய் கவனிங்கள். அவரை பெயிலில் எடுப்பதற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டு 10 நாட்களுக்கு பின்புதான் அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. ஆனால் 27 நாட்கள் வரை அவரை போலீஸ் விடவில்லை. உத்தரப்பிரதேசத்தின் ஜெயிலுடைய நிலைமை நான் உங்களுக்கு சொல்லட்டுமா? அந்த ஜெயிலுக்குள்ளே யாராயிலும் போவதற்கு வந்தால் அவர்கள் அங்கே இருக்கிற 6க்கு 3 அடி நிலத்திற்கு, அதாவது உள்ளே தங்குவதற்கு படுப்பதற்கு 8000 ரூபாய் வாடகை கட்ட வேண்டும். உள்ளே இருக்கிற ரவுடி கும்பல் அதையே அவர்கள் லாட்ஜை போல உபயோகப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இத்தனை பெரிய போராட்டத்தின் மத்தியில் தான் அவருக்கு நாங்கள் பெயில் எடுத்தோம். பெயிலிலே இருந்து 27 நாள் கழித்து வந்த அவனை உடனடியாக நான் போன் மூலமாக பேசி, எப்படி இருக்கதா தம்பி என்று கேட்டபோது அவன் சொன்ன காரியம், அணையாத நெருப்புக்கு பலருடைய ஜெபம், பலருடைய ஒத்தாசை, பலருடைய உழைப்பு, அதை மீண்டுமாக எரிய பண்ணுவதற்கு நாங்கள் முயற்சி செய்த அந்த நாள் அவன் சொன்னான், அங்கிள் நான் வெளியே இருக்கும்போது 300 பேருக்கு ஆராதனை நடத்தி கொண்டிருந்தேன், இப்ப உள்ள போய் 700 பேருக்கு ஆராதனை நடத்தினேன். ஜெயிலில் இருந்த எல்லாருக்கும் நான் ஆண்டவரை சொல்லும்படியான ஒரு காரியம் ஏற்பட்டு விட்டது. எப்படி என்று கேட்டேன். நாங்கள் ஞாயிற்றுக்கிழமை தானே போனோம், என்னோடு கூட இந்த சகோதரியை வேறு இடத்தில் வைத்து விட்டார்கள். நாங்கள் 5 பேரும் நானுமாக சேர்ந்து நாங்கள் மௌனமாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம், கூடி ஜெபித்துக் கொண்டிருந்தோம். வேதம் கையிலே இல்லை, பாட்டு புஸ்தகம் கையிலே இல்லை, நாங்கள் மெதுவாக ஜெபித்துக் கொண்டிருந்தோம். இதை தூரத்திலிருந்து கவனித்த போலீஸ்காரர் ஒருவர்
ஐயா இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை அல்லவா, நீங்கள் ஆராதிப்பீர்கள் அல்லவா, நீங்கள் ஆராதித்து வேத வசனத்தை பேசுவீர்கள் அல்லவா. அப்பொழுது நான் சொன்னேன், என்ன சொன்னேன், ஐயா என்னை ஆராதனையிலிருந்து என் வேத புஸ்தகத்தை கூட எடுக்க விடவில்லை என்று சொன்ன போது அதை மீறி அங்கிருந்த போலீஸ்காரர் என்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி அங்கே இருந்து கொண்டு வந்து உள்ளே ஆராதனை நடத்துவதற்கு மாத்திரமல்ல, காலையும் மாலையும் ஆராதித்து ஒவ்வொரு நாளும் 700 பேருக்கு ஆராதனை செய்வது, ஆண்டவரை அறிவித்து ஆண்டவருக்கு சொந்தமாவதற்கு அவர்களுக்கு வழிகளை காண்பிக்கும்படியாக இந்த பொறியை ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஏன் ஐயா மிஷனரிகளை தாங்க வேண்டும்? ஜபத்திலே, பொருளிலே, எங்கேயோ ஒரு இருள் சூழ்ந்த பகுதியில ஒரு தனி பொறியாக எரிந்திருக்கிற அந்த விளக்கு அணைக்கப்படாதபடி அபிசாய்களாக சபை எழும்பித்தான் ஆக வேண்டும் என்பதை உணர்த்து வைப்பதற்காக நான் அந்த காரியத்தை சொல்லுகிறேன். இந்த காலை வேளையில நம்மில் உள்ள வெளிச்சம் மாத்திரமல்ல, மற்றவர்களுக்குள்ள இருக்கிற வெளிச்சமும் அது எரிந்து பிரகாசிப்பதற்காக நீங்களும் நானும் பொறுப்பாளிகள் என்பதை காண்பித்துக் கொடுப்பதற்காகத்தான் இந்த சம்பவத்தை இத்தனை விவரமாக நான் சொல்லுகிறேன். என்னை கேட்கிற அருமையானவர்களே, ஒரு மெழுகுவர்த்தி அநேக மெழுகுவர்த்திகளை எளிய வச்சுவதற்கு போதுமான பலன் உள்ளதா இருக்குமா? நீங்கள் மாத்திரம் எரிந்து பிரகாசிக்க பூரணமாக ஒப்பு கொடுத்து விட்டால் அதன் மூலமாக தேசம் தேவனை அறிந்துதான் ஆகும் என்பதில் சந்தேகமும் இல்லை. ஆனால் வாசிக்க கேட்ட பகுதியிலே ஒரு 5 கன்னியர்களை குறித்து சொல்லப்பட்டதை நீங்கள் பார்த்தீர்கள். மத்தேயு 25வது அதிகாரம் நமக்கு புதிதானது அல்ல. 5 கன்னிகைகளுக்கு தீவெட்டி உண்டு. மானவாளன் வரப்போகிறார் என்கிற அறிவு உண்டு. எஜமானுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற ஆசை உண்டு. நன்றாய் கவனியுங்கள். கையில தீவெட்டியும் உண்டு, மணவாளன் வருகிறார் என்கிற அறிவும் உண்டு. அதோடு கூட அவர்களை எதிர்கொண்டு போக வேண்டும் என்கிற ஆசையும் இருந்தது. ஆனால் அவர்கள் மணவாளன் வருகிறார் என்கிற சத்தம் கேட்ட போது அவர்களுக்குள்ளே ஒரு பெரிய ஆதங்கம், ஐயோ எங்கள் திரிகள் அணைந்து போகிறது. ஏன் இன்றைக்கு நீங்களும் நானும் பிரகாசிக்க வேண்டிய அளவுக்கு பிரகாசிக்க கூடாதபடிக்கு நம்முடைய விளக்குகள் அணைந்து போவதற்கான முக்கியமான ஒரு காரணத்தை ஆண்டவர் இங்கே நமக்கு சுட்டி காட்டுகிறார். இந்த தீவட்டி எல்லாம் திரியின் பலத்திலே எரிந்து கொண்டிருந்திருக்கிறது. அவர்கள் வாஞ்சித்ததெல்லாம் எரியும் என்று சொல்லி திரி இருந்தது, ஆனால் எண்ணெய் இல்லை. திரி என்பது 3 நூலால் உண்டாக்கப்பட்ட ஒரு காரியம் என்று அறிந்திருக்கிறீர்கள். சொந்த தாளந்துகள் 1, நமக்குள்ள தேவன் வைத்திருக்க சொந்த, அதனால்தான் திறமைக்கு தகுந்ததாக ஆண்டவர் கொடுத்தார் என்று உவமையிலே பார்க்கிறோம். 2வது மனுஷரை நம்புகிற மனுஷ பலன். 2வது ஒரு நூலாக நம்மோடு கூட பின்னி பிணைந்து நாம் மனுஷர் பலத்தில் நிற்க அநேக நேரங்களிலே சார்ந்து கொள்வதற்கான ஒரு பொல்லாப்பு நமக்கும் நேரிடுவதற்கு வாய்ப்பு உண்டு. இந்த மனிதர் இருந்தால் நல்லா இருக்கும், இந்த மனிதர் இருந்தால் நல்லா இருக்கும், இவருடைய ஒத்தாசை இருந்தால் நல்லா இருக்கும் என்று மனிதர்களை நோக்கி பார்ப்பதற்கான ஒரு ஆபத்து எல்லா மனிதர்களுக்கும், எல்லா தேவ மனிதர்களுக்கும் கூட உண்டு. நன்றாய் கவனிங்கள் அருமையானவர்களே. சில திறமைகள், பாட்டு திறமைகள் அல்லது மற்றவர்களோடு கூட நன்றாக பேசுகிற திறமைகள் அல்லது சில கிருபைகளை ஆண்டவர் நம்மை கேட்காமலே நமக்கு தந்திருக்கிற அந்த கிருபைகளை மாத்திரம் சார்ந்திருக்க அனுபவம் உண்டு. 3வது, என்னுடைய அனுபவங்களை சார்ந்தே வாழ்வதற்கான ஒரு பெரிய சங்கடம் எனக்கு உண்டு. எனக்கு இத்தனை அனுபவம் இருக்கிறது, 52 வருஷமாக நான் மிஷனரியா இருக்கிறேன், எனக்கு இந்த அனுபவம் இருக்கு, அந்த அனுபவம் இருக்கு, அதை பார்த்திருக்கிறேன் என்றெல்லாம் சொல்லி என்னையே சார்ந்து, என்னுடைய அனுபவங்களையே சார்ந்து, என்னுடைய திறமைகளை சார்ந்து, எனக்கு தெரிந்தவர்களையே சார்ந்து அந்த பலத்தில் நிற்கக்கூடிய விளக்காக நான் எரிய ஆரம்பித்திருந்தால் மணவாளன் வரும்போது அந்த திரியின் பலத்திலே அதிக நாள் நீங்களும் நானும் பிரகாசிக்க முடியாது. திரி மாத்திரம் இருந்து அதுக்கு எண்ணெய் இல்லை என்றால்
எண்ணெயின் பலத்தில் திரி இருக்குமானால், எண்ணெயின் பலத்தில் திரி எரியுமானால் அது எரிந்து கொண்டே இருக்கும், திரியும் சேதமாகாது. அது எண்ணெயின் பலத்திலே ஓடுகிறது. இந்த காலை ஆராதனையில தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட எண்ணெயை தரும்படியாக, அது கிருபையாகிய எண்ணெயாய் இருக்கலாம், அல்லது பரிசுத்த ஆவியினுடைய கிருபையினால் உண்டாகிற காரியங்களாய் இருக்கலாம். அந்த எண்ணெய் தாருமே என்று உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாகாதபடி எச்சரிக்கையாய் என்று சொன்ன ஆண்டவருக்கு பதில் சொல்லும்படியாக நேரிடும் அருமையானவர்களே.